ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சுரக்காய் போட்டு பருப்பு கறி எப்படி வைக்க போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃபஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம் பருப்பையும் கொஞ்சம் சிறு பருப்பையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சு குக்கரில் மாற்றி அதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும். அப்புறம் சுரைக்காயை தோல் எடுத்து க்யூபாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 விசில் அதில் வச்சுக்கலாம். அப்போ அந்த பருப்பும் சுரைக்காயும் நல்லா வெந்து வரும். இது ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வானொலி எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் போல். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் தக்காளி எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்போது கொஞ்சமாக ஒரு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு பச்சை வாசனை அந்த மிளகாத்தூள்லேருந்து போகணும். அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன். அது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பும் சுரைக்காயும் நல்ல கிரேவி மாதிரி இருக்க பாருங்கள் வந்தனால. இப்போது இந்த பருப்பு சுரைக்காயை எடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்க இந்த இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சால்ட் அதை செக் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து வச்சு கரெக்டாக இருக்கும். சூப்பரான பருப்பு கறி அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்ன்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. டாடா, பாய் பாய்.